உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக கூறி முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் கலந்து கொண்டனர். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். புத்தகத்தின் முதல் பிரதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கப்பட்டது. வெடிபொருட்களை சஹ்ரானே சேகரித்தார். குண்டுதாரிகளை தெரிவு செய்ததும் சஹ்ரான் தான். குண்டுகளை வெடிக்க வைக்க வேண்டிய இடங்களை தெரிவு செய்ததும் சஹ்ரான் தான். அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள், நிதி உள்ளிட்ட அனைத்தையும் சஹ்ரானே ஏற்பாடு செய்தார். நான் கூறும் இந்த விடயங்கள் ஐக்கிய அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் முன்னால் உள்ள சத்திய பிரமாணத்திலும் காணப்படுகின்றது. எனவே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைத்து அடிப்படை வசதிகளும் சஹ்ரானால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையினால் அவர் IS ஸ்ரீலங்காவின் தலைவர் என்ற வகையில் சர்வதேச IS அமைப்பினரின் கோரிக்கை நிறைவேற்றியுள்ளார் என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரே சஹ்ரான் ஹஷீமை தவிர வேறு யாராவது என்று இந்த விசாரணை திசை திருப்ப யாராவது முயற்சி செய்தாலும் இங்கு சாட்சி மற்றும் தர்க்க ரீதியாக தெரிவது சஹ்ரான் ஹஷீம் மாத்திரம்தான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மீதான விசாரணைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சில நபர்கள், குழுக்கள் அதிருப்தி அடைவது ஆச்சரியமல்ல. அவர்கள் அறிக்கைகளை வெளியிடுகின்றனர், புத்தகங்களை வெளியிடுகின்றனர், கருத்தரங்களை நடாத்துகின்றனர். இவை அனைத்தும் விசாரணை நன்றாக சென்று கொண்டிருப்பதை வெளிக்காட்டுகின்றது. எனவே இந்த புத்தகத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு தெரியாத ஏதேனும் இருந்தால் குற்ற புலனாய்வு திணைக்களம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும். குற்ற புலனாய்வு திணைக்களம் இதுவரை கண்டுபிடிக்காத ஏதேனும் அவருக்கு தெரிந்திருந்தால் ஒரு சட்டத்தரணியாக அவர் செய்திருக்க வேண்டியது அதனை இந்த அமைப்பிடம் சமர்ப்பிக்க வேண்டும்.